இவங்க எல்லாரும் நாம எல்லாருமே இந்த அண்ணன் உரிமை மீட்பு குழு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் இயங்கிட்டு இருக்கிற அந்த அணியை சேர்ந்தவங்க இன்னைக்கு எடுத்திருக்கிற முன்னெடுப்பு நல்லா இருக்கிறதுனால அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அவருக்கு உறுதுணையா இருக்கிறவங்களுக்காக வந்திருக்கிறோம். ஐயா ஏதோ ஓபிஎஸ் சம்பந்தம் உங்களுக்கு சம்பந்தம் பேசினாருங்க, நீங்க இன்னைக்கு சந்திச்சீங்களா? இப்ப வந்திருக்கீங்க? இல்ல நாங்க ஸ்பான்டேனியஸா வந்திருக்கிறோம். ஏன்னா ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கிற குரல் தான் அவர் ஒழிச்சிருக்காரு. ஐயா என்ன சொன்னாங்களோ அந்த குரலை அண்ணன் செங்கோட்டையன் ஒழிச்சிருக்கிறாங்க, அதனால வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆமா, அதே குரல் ஐயாவுடைய குரலை அவர் பிரதிபலிக்கிறாரு. He's reflecting. அதனால நாங்க வந்துக்கிறோம். நீங்க இது வர சம்பந்தமா ஐயா ஓபிஎஸ் உங்கள்ட்ட ஏதோ தொடர்பு கொண்டாரா? நீங்க ஏதோ அவர்ட்ட கேட்டீங்களா இது மாதிரி நாங்க போறோம் அப்படின்னு ஏதோ கேட்டீங்களா? அதாவது நம்ம ஸ்பான்டேனியஸா ஐயா குரலை சொல்லிட்டு இருக்கிற போது நம்ம எதுக்கு போய் கேட்கறோம்ங்கிறது என்ன இருக்குது? ஐயா வாழ்த்து சொல்றாங்க. செங்கோட்டையன் சாரோட எடுத்த முடிவுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சு இந்த 10 நாள் கெடு வச்சிருக்காரு, அதுக்குள்ள என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? 10 நாள் நல்லது நடக்கும். நல்லது பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும். இபிஎஸ் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? எப்படி அதாவது நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அது இபிஎஸ் கேட்பாரா இன்னொருத்தர் கேட்பாராங்கிறது அடுத்த கட்டக்கு தானுங்க. நல்லது நடக்கும். ஏன்னா we should think positive so that we can expect positive. இல்ல செய்தியாளர் சந்திப்புல போது குறிப்பிட்ட பேர் யாருமே சொல்லல. சசிகலா பேரு, ஓபிஎஸ் பேரு, டிடிவி பேரு, அது நிறைய பேர் ஒருங்கிணையோன்னு இருக்கிறாங்கல்ல. எம்ஜிஆருடைய பக்தர்கள், அம்மாவுடைய பக்தர்கள் நிறைய பேர் அந்த எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது குறிப்பிட்ட ஒருத்தர் பேரையும் சொல்லிட்டு தான் அவருக்கு அதுதான் நேரம் சரியா இருக்கும். ஏன்னா கிரௌடட் பிரஸ் மீட், இந்த மாதிரி செக்லூசிவ் பிரஸ் மீட் இல்ல. அப்படிங்கிற போது எப்படி அவர் சொல்ல முடியும்? இல்ல இந்த 10 நாள் கெடுதல் பிறகு, அதாவது 10 நாள் கால அவகாச பிறகு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை நாங்க ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்குது. கண்டிப்பா ஒருங்கிணைக்கணுங்கிற எண்ணம் வந்து சாதாரண தொண்டனில இருந்து மேல கழகம் அம்மாவுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிற எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் செஞ்சிருக்கார். அதுக்கு ஓபிஎஸ் உறுதுணை இருக்கார். அதுக்கு நாங்கள் தொண்டர்களாகிய சும்மா சாதாரண தொண்டர்கள் நாங்கள். இவர் அண்ணன் தலைவர் காலத்திலிருந்து இருக்கார், நானும் தலைவர் காலத்திலிருந்து இருக்கிறோம். தங்கராசு மற்றும் ரமணிகாந்த், இங்கே ஒரு கனிஷ்கா சிவகுமார், இவங்க எல்லாம் தலைவர் காலத்திலிருந்து இருக்கிறான், சின்ன ஆளுகளில். ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியும் மீண்டும் தமிழகத்தில் 2026 மக்களாட்சி நல்லாட்சியை நிலவ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், வாழ்த்துறோம். ஒருவேளை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் இதுக்கு வந்து இந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போவோம்.